ஒரு 2 நபரை வேதத்திலே இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யோசுவா புஸ்தகத்திலே, சரித்திர புஸ்தகத்திலே இதை நம்மாலே பார்க்க முடியும். இந்த 2 பேரை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் வசனங்களை எல்லாம் சொல்லும் பொழுது கூடுமானால் நீங்கள் உடனே எடுத்து வாசிங்க, இல்லை என்றால் எழுதி வைத்துட்டு வீட்டில் போயிட்டு இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். காரணம், இந்த 2 மனிதர்களாலே ஒரு பெரிய சம்பவங்கள் வேதத்திலே நடந்திருக்கிறது. ஒருவர் ராகாப் என்ற ஒரு ஸ்திரீ, இன்னும் ஒருவர் ஆகான் என்ற ஒருவர். இந்த ராகாவுக்கும் ஆகான் என்பவனுக்கும் ஒரே நிலை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. என்னவென்றால், ராகாவும் தன்னுடைய வீட்டிலே ஒன்றை ஒளித்து வைத்தார், ஆகாவும் தன் வீட்டிலே ஒன்றை ஒளித்து வைத்தார். ஆனால் ராகாவு ஒளித்து வைத்தது அந்த குடும்பத்தை காப்பாற்றிற்று. ஆகான் ஒளித்து வைத்தது அவன் முழு குடும்பத்தையும் அழித்து போட்டது. அப்போ இந்த நாளிலே ஏன் இந்த காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த ராகாப் என்று சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல ஸ்திரீ அல்ல. நீங்கள் யோசுவா சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதே அதிலேயே இந்த ராகாப் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அங்கே கடைசியாய் வாசிக்கும் பொழுது, ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, வாழ்க்கை முறை கேடாய் இருந்த ஒரு ஸ்திரீ, ஆனால் அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டார். ஆனால் தேவ ஜனத்திலே எப்பொழுதும் தேவ பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய் அவர்கள் மேல் இருக்கிற அந்த மேக ஸ்தம்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆகானோ, அவனும் அவன் பிள்ளைகளும் அவனுக்குள்ள யாவும் கல் எறிந்து கொலை செய்யப்பட்டது. அப்போ இன்று நான் இவர்கள் இருவரையும் காண்பித்து ஏன் ராகாப் காப்பாற்றப்பட்டால், ஏன் ஆகான் அழிக்கப்பட்டான் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க வாசிப்பில்லை என்றால் பொழுது, ஃபர்ஸ்ட் திங், மேன்மையானதை அந்த ஸ்திரீ காத்து கொண்டாள். என்னது? மேன்மையானதை அந்த ஸ்திரீ காத்து கொண்டாள். என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் எதை காத்து கொள்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அப்படியே யோசுவா 7ஆம் அதிகாரம் 21, யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நேர்த்தியான பாபிலோனின் சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பானத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட ஒளித்து வைத்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ மேன்மையானதை, தேவனுடைய பிள்ளைகளை அல்லது தேவனுக்குரிய காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒளித்து பத்திரப்படுத்துகிறவளாக இருந்தாள். ஆனால் இங்கே இன்னும் ஒருவன், அவன் தேவ சமூகத்திலே இருந்தாலும் அங்கே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் கண்டு அதை இச்சித்து. அவன் மேன்மையானதை அவன் காத்துக்கொள்வதை விட்டுவிட்டு அவன் செய்த காரியம் உலகத்தின் மேலே தன்னுடைய இச்சையானது கடந்து போக ஆரம்பித்தது. இன்றும் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்மளுடைய உள்ளத்திலே, நம்மளுடைய இல்லத்திலே எதை பதுக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நிறைய நேரங்களிலே ஒளிச்சு வைக்கிறத நம்ம என்ன பண்ணதில்லை, வெளியில காண்பிக்கிறதே இல்லை. அதனால தான் ஒளிச்சு வச்சிருக்கிறான். இந்த ஜெரிகோ யுத்த வீரர்கள் கூட வேவுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ராகாப் வீட்டுக்கு வந்த பொழுது இந்த நன்மையானதை அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. இல்லை என்றால் அந்த நன்மையானதை கெடுத்து போட்டு இருப்பார். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தேவனுக்கு அடுத்த காரியத்தை பறித்து போட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை அவர்கள் பொக்கிஷமாய் ஒளித்து வைத்துக் கொண்டார்.
இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நான் ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிக்கு செய்கைகளுக்கு பலன் அளிக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்தவரும் உள்ளம் திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் வெளி தோற்றத்தை தான் பார்க்கிறான். என்னைக்கும் நீங்க என்ன பார்க்கறது ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு இருக்கிற பாஸ்டர், அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நானும் இங்க மேடையில் நின்று உங்களை பார்க்கும்போது எல்லாருமே தேவதூதர்களை போலவே இருக்கு. ஒளியின் பிள்ளைகளா இருந்தா எப்பவுமே முகத்துல என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். ஒளியின் பிள்ளைகளா இருந்தா ஆமா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆகான போல நீங்க இருக்கிறீங்களோ, ஏதோ உலக காரியத்தை உள்ளத்துல ஒளித்து வைத்து கொண்டு தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடி இங்க சில ஆகான்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்ப பாருங்க, தேவன் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனையும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எங்கிருந்து இதெல்லாம் வருது? எங்கிருந்து வருது? அப்ப அநேகர் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. தேவ பிரசன்னத்திலே இருக்கிற ஒருவன், தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலில் இருக்கிற ஆகான் என்றவன். ஆனா உள்ளம் எப்படி இருக்கிறது? அங்கே சொல்லப்படுது பாருங்க, இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். அவனுடைய டென்ட்ல யாருக்குமே தெரியாது. அவன் குழி தோண்டி புதைத்து வைத்து இருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே வாழும் பொழுது ஒரே இடத்துல இருக்கிறவங்க அல்ல. கூடாரத்தை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணணும்? போனோம். ஒவ்வொரு இடத்துக்கு போனோம். அப்பனா யோசிச்சு பாருங்க, இவன் லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு இடமும் அவன் கூடாரத்தை எடுக்கும் போது யாரும் அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது, உற்றார் உறவினருக்கு தெரியக்கூடாது, ஜாதி ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. எல்லாரும் தூங்கிட்ட பிறகு இவன் என்ன பண்ணிருப்பான்? நோண்டின்னு இருப்பான். நிறைய பேர் அப்படிதான். எல்லாம் தூங்கிட்ட பிறகு என்ன பண்ணுகிறாங்க? கையில போன் கூட இல்லை பாருங்க. எல்லாம் தூங்கிட்ட பிறகு நோண்டிக்கினே இருக்கிறாங்க. பெட்ஷீட்டை மூடிக்கின்னு என்ன பண்றாங்க? நோண்டிக்கினே இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்ட பிறகு என்ன பண்றாங்க? நோண்டிக்கினே இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, யாருக்கும் தெரியாது. அவன் தன் இருதயத்திலே பொல்லாதவைகளை என்ன பண்ணிருக்கிறான்? ஸ்டோர் பண்ணி வைத்து இருக்கிறான். ஆனால் அவன் யாரு? வெளி தோற்றமாய் அவனை கேட்டால், எகிப்திலே அடிமையாய் இருந்தோம், ஆனால் தேவன் என்னை விடுதலையாக்கினார். சமுத்திரத்தின் வழியாய் ஞானஸ்தானம் பெற்றோம். தேவனுடைய மன்னாவாகிய தேவ வார்த்தையை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அந்த கற்பாறையாகிய அந்த கண்மலையிலே இருந்து தேவன் ஜீவ நீரூற்றை கொடுத்து அந்த தாகத்தை தீர்த்தவன் நான். இப்படிப்பட்ட சாட்சிகளை உள்ள ஒரு ஆகான் ஒளிச்சு வச்சிருக்கிறான். ஒளிச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்க ராகாபா இருக்கிறீங்களா? ஆகானா? ராகாபு வெளி தோற்றத்துல எல்லாருக்கும் தெரியும் யாரு, இது சரியான பொம்பளை இல்லை. ஆனா உள்ள என்ன இருக்குன்னா நல்ல காரியத்தை வச்சிருக்கிறான். வெளி தோற்றத்துல அவளுக்கு பலவிதமான தவறான பேர் இருக்கு. ஆனா உள்ளத்திலே அவங்க நல்லதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்க என்ன ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறீங்க? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தேவன் சொல்லுகிறார், மனுஷனுடைய சிந்தை நித்தமும் பொல்லாதது என்று கண்டு மனுஷனை சிருஷ்டித்ததை குறித்து தேவன் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, என் மேக ஸ்தம்பத்துக்குள்ளே ஷாலும் பேராயத்துக்குள்ளே இவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டானா, மனுஷங்க எல்லாம் யாராகிறாங்க? ஆகானா இருக்கிறாங்களே, யாரும் நல்ல காரியத்தை உள்ள வைக்கலையே என்று சொல்லி ஒருவேளை இன்று தேவன் நம்மை பார்க்காதபடிக்கு நல்ல காரியத்தை என்ன பண்ணணும்? நல்ல காரியத்தை என்ன பண்ணணும்? நல்ல காரியத்தை என்ன பண்ணணும்? பாருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு காரியம், சின்ன பிள்ளைங்க வளரும் பொழுது they store up things of what they see.
அவங்க பார்க்கிறத அப்படியே உள்ளத்துல என்ன பண்ணுவாங்க, பதிய வைத்துக் கொள்வாங்க. அவங்க பார்க்கறது கேட்கறது, அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, இது என்னன்னா அவங்க பார்த்துனே இருக்கிறாங்க. கோபமா நடந்தா இவனும் கொஞ்ச நாள் ஆகுதுன்னா அம்மாவை என்ன பண்ணுவான், முறைக்க ஆரம்பிக்கும். அவங்க சண்டை போட்டா இவன் சண்டை போடுவான், சத்தத்தை உயர்த்தி பேசினா சத்தத்தை உயர்த்தி பேசுவான். ஏன்னா அவன் பார்க்கிறத நிறைய பேர் நிறைய காரியங்களை பார்த்து யூ ஸ்டோர் அப் பேட் திங்ஸ். ஆனால் இன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு விதமாய் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:8 கடைசியாய், சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியமும் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்க. இங்கே வாட் யூ நீட் டு ஸ்டோர், அங்கே அவர் சொல்லுகிறார், உண்மை உள்ளதை மனசுக்குள்ள போட்டு ஒளிச்சு வைங்க. நீங்க யாரு வெளி தோற்றத்துல இவரா அப்படின்னா, ஆனா உள்ள யாரு நீங்க? Who are you? உண்மை உள்ள ஒரு மனுஷனாய், ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷனாய். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நம்ம எல்லாம் தப்பு செய்யாததுக்கு காரணம் தப்பு செய்யற வாய்ப்பு கிடைக்கல, அதனால செய்யல அப்படின்னாரு. என்னது? தப்பு செய்யாததுக்கு காரணம் நீதிமான் இல்ல, தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டாகல. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், நல்ல மனுஷன் தான் தாவீது. ஆனா தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிற்று, ஒரு சோதனை உண்டாயிற்று, ஒரு இச்சை உண்டாயிற்று. இவனை போல பார்த்தான், இச்சித்தான், உள்ள தவறான காரியங்களை ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தான். நம்மளுக்கு இந்த ஆகானுடைய முடிவும் தெரியும், ராகாபனுடைய முடிவும் தெரியும். இவன் தீமையை ஸ்டோர் பண்ணதினாலே அவன் மாத்திரமல்ல, அவனுக்குள்ளது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. கானான் தேசத்துக்கு போயிருக்கணும், இவன் போலனா பரவாயில்ல, இவங்க பிள்ளைகளாச்சும் போய் இருந்திருக்கலாம், இவங்க மனைவியாச்சும் போய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆகான் என்ற ஒரு சன்னதி அந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நடு வழியிலே அவர்கள் நாசமா போனான். காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்டோர்ட் அப் பேட் திங்ஸ். என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை ஸ்டோர் பண்ணுங்க. அவைகளை ஸ்டோர் பண்ணுங்க, அவைகளை ஸ்டோர் பண்ணுங்க. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் அதுதான். முதலாவதாக ராகாப் நன்மையானது ஸ்டோர் பண்ணி வச்சா. ஆனா ஆகான் இச்சித்ததை, உலக பிரகாரமான காரியத்தை, தேவன் வெறுக்கிற காரியத்தை அவன் என்ன பண்ணான்? ஸ்டோர் பண்ணி வைத்தான். இன்று வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஜட்ஜ் யோர்செல்ஃப். உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொண்டால் மற்றவர்களாலே நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மனசுல இருக்கு, என்ன ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி. இரண்டாவதாக, she knows the way of God and his people. தேவனையும் தேவனுடைய வழிகளையும் அந்த ஸ்திரீ அறிந்திருந்தார். இந்த ஸ்திரீ தேவனோடு கூட இருக்கிறவர் அல்ல, புறமதஸ்தான ஸ்திரீ, வேசி என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்திரீ. ஆனால் தேவன் யார் என்று அறிந்திருந்தால், தேவனுடைய வழி அறிந்திருந்தார். ஆனா ஜனத்திலே, சபைக்குள்ளே இருக்கிற ஒருவன், தேவ பிரசனத்திலே இருக்கிற ஒருவன் அந்த தேவ பிரசனத்தினுடைய, தேவ வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை கனவீனப்படுத்துகிறவனாய் இருந்தான். வாசிங்க யோசுவா 2 9-11 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று, உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமிரேயரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலே கீழே பூமியிலே தேவனாய் இருக்கிறார்.
யார் சொல்றா? தேவனுடைய ஜனமான ஆகாப் சொல்லல. தேவனுடைய ஜனமாகிய ஆகாப் சொல்லல. வெளியில இருக்கிற அந்த ஸ்திரீக்கு தேவனை குறித்து இருக்கிற அறிவு தேவ ஆலயத்திலே இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எரிகோல இருக்கிற எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டது. அதுல யாரும் கைய வைக்க கூடாது என்று கர்த்தருடைய பிரமாணத்தை கேட்டிருந்தோம். தேவன் சொன்னால் அதை செய்வார் என்ற உணர்வு கூட ஆகானுக்கு இல்லை. இன்னைக்கு சபையில இருக்கிற நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஆகானா ராகேலா? ராகா? ஆமா, ராகாவா ஆகானா? சபையில தான் இருக்கிறோம், ஆனா கேர்லெஸ்னஸ். கர்த்தர் சொல்வாருங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அழகா இருக்கு தங்கம், எவ்வளவு வாய்ப்பு எவனுமே எடுக்கலையே, எல்லாம் சண்டை போடுறாங்க, கொலை பண்றாங்க, தேசத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டாங்க, இவ்வளவு பெருசு அனாதையா கிடக்குது, ஆதரவு கொடுப்போம், உதவி செய்வோம், எப்படி இருந்தாலும் அது கர்த்தரால வந்த ஜெயம் தானே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன பண்ணா? அசட்டை பண்ண. எடுக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இந்த காரியங்கள் தீட்டானது என்று கர்த்தர் சொல்லி இருந்தோம். சபைக்கு வருகிற ஒருவன் அதை என்ன பண்ண? அசட்டை பண்ண. எல்லாத்தையும் அப்படி யாரும் பார்க்கல, எடுத்தான், சுருட்டினான். எப்படிதான் அந்த 20 லட்சம் ஜனங்கள் மத்தியில் எடுத்துன்னு போயிருப்பான்னு யோசிச்சுப்பா. எங்க பார்த்தாலும் இவங்க ஜனங்கள் தான் ஓடினு இருக்கும், எல்லாம் கத்தியத்துன்னு ஓடினு இருப்பாங்க, எக்காலத்துன்னு ஓடினு இருப்பாங்க, எல்லாம் சண்டைக்கு எரிகோக்குள்ள ஓடினு இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான்? அப்படியே எடுத்து ஒரு சால்வைக்குள்ள அவனுக்கு வேண்டிய தங்கத்தை, அவனுக்கு வேண்டிய வெள்ளியை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றான்? அப்படியே ரோல் பண்ணிக்கின்னு எப்படி போயிருப்பான்? படுத்துன்னு போயிருந்துருக்கலாம், குனிஞ்சுன்னு போயிருந்துருக்கலாம், ஆளுங்க பாக்குறாங்களா, அங்கங்க ஒளிஞ்சுன்னு போயிருந்துருக்கலாம், எப்படியோ போயிட்டான். ஆனா அவன் செஞ்ச காரியம் என்னது? கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். ஆராதனை 7 மணிக்கு நாங்க அசட்டை பண்ணுவோமே, என்னது அசட்டை பண்ணுவோமே. ஜெபிக்கணும், இன்னைக்கு ஜெபிக்கலன்னா நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்றேன், நாளைக்கு வந்தா அதே தான் சொல்றேன். என்னது நாளைக்கு நான் பண்ணிடுவேன், கண்டிப்பா நாளைக்கு வந்தா நான் நாளைக்கு பண்ணிடுவேன், அடுத்த நாள் வந்தா நான் நாளைக்கு பண்ணிடுவேன். என் வார்த்தை மாறவே மாறாது, எத்தனை நாள் ஆனாலும் சரி, நான் என்னைக்கு பண்ணுவேன்? பார்த்துப்போம், நம்ம பார்த்துப்போம். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நமக்கு லாபகமாய் மாற்ற வேண்டும் என்று எண்ணி தேவனுடைய வார்த்தையை என்ன பண்றான்? அசட்டை பண்ண. ஆனால் இங்கே ரேகாபை குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன பண்ணாங்க? தேவன் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு நிகராய் வேறு ஒருவரும் இல்லை. அதெல்லாம் அவங்க கேட்டு இருக்கிறாங்க பாருங்க. எகிப்திற்கு என்ன பண்ணார் உங்க கர்த்தர்? சமுத்திரத்தில் என்ன பண்ணார் உங்க கர்த்தர்? ராஜாக்களின் மத்தியில் என்ன பண்ணார் உங்க கர்த்தர்? அதையெல்லாம் கேட்டு பூரிப்பு அடைந்து வானத்திலும் பூமியிலும் உங்க தேவனை போல வேற தேவன் இல்லை என்ற ஒரு நிலையிலே தேவனை அறிந்திருந்தார் ரேகா. ஆனால் ஆகான் அசட்டை பண்ணினார். இன்று வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, வாசி. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்களில் சர்ச்சுக்கு வர நம்மளால ஆராதனையில கூட கர்த்தரை கனம் பண்ணவே முடியல, அசட்டை பண்ண. நான் அடிக்கடி சொல்லிருக்கிறேன், நான் எப்படி உங்க கண்ணுக்கு தெரிகிறேனோ அதே போல இயேசுவும் இங்க தான் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு?
ஆனா சிலரால வாயை திறந்து பாடவே முடியல, கரத்தை தட்டி பாடவே முடியல, கையை தூக்கி பாட முடியல, முழங்கால்களை முடக்க முடியல. அவங்களுக்கு எப்பயுமே என்னன்னா யாரோ ஒருவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்துனே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க நம்ம இப்படி பண்ணிட்டா அசிங்கமாயிடும். அவங்க பார்க்குறாங்க நம்ம எப்படி கை தட்டுறது, எப்படி கையை தூக்குறது, எப்படி வாயை திறக்கிறது. ஆனா பார்க்கிறவர்களின் நிமித்தம் இங்கே ஜீவன் உள்ளவராய் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவரை அசட்டை பண்றான். ஆராதனையில தான் இருக்கிறாங்க, ஆனா வாயை திறந்து பாட மாட்டான், கர்த்தரை துதிக்க மாட்டான், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். என்னது, நான் பெரிய ஆளு, இங்க வந்து பாடினாதான், சர்ச்சில் பாடினாதான் கர்த்தர் கேட்பாரா? அதுவே பெருமை தான், அதுவே தவறான காரியம். அசட்டை பண்ணின்னு இருக்கிறான். கர்த்தர் இங்க சொல்றாரு பாருங்க, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை கனவீனப்படுத்துவேன். இவன் அசட்டை பண்ணி நான் கத்துறேன். இங்க நம்ம வாசிக்கிற இந்த சம்பவம் ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் எங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதிலே தேவனை அசட்டை பண்ணாங்க. எல்லாம் போய் பலி செலுத்தின்னு இருந்தா இவங்க வீட்டில் உட்காந்து சொல்லுவாங்களா, வா அந்த லெக் பீஸ் எடுத்துனுவான் ஆடுவான். பலி செலுத்தின்னு இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பதாக எல்லாம் பரிசுத்தமாய் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உற்சாக பலியை, அவங்க நன்றி பலியை அவங்க செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஆசாரனுடைய பிள்ளைங்க, போங்க எடுத்துனுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிதான். அப்ப தேவன் சொல்லுகிறா, என்ன கனப்படுத்தினா நான் கனப்படுத்துவேன், ஆனா என்னை அசட்டை பண்ணா நான் என்ன பண்ணுவேன், அசட்டை பண்ணுவேன், கனவீனப்படுத்துவேன். ரெண்டு பேரும் ஒரே யுத்தத்திலே மாண்டு போனான். அந்த செய்தியை கேட்டு ஏலியும் மாண்டு போனான். ஒரே நாளிலே 3 பேர் ஒரே சன்னதியிலே செத்து போனாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை அசட்டை பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ஆராதனையில எப்படி இருக்கிறோம்? அசட்டை பண்றோமா? கர்த்தரை பாட முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல. பாருங்க, இன்னும் நீங்க மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பில்லைன்னா கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் என்னிடத்துல திருடுறாங்க அப்படின்னு சொல்றார். My people rob me. எதில திருடுறோன்னு கேட்கிறாங்க. வேற காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே அசட்டை பண்றாங்க. கொடுக்கணுமா? அன்னைக்கு ஒரு எங்க மாமாவுடைய 60வது பிறந்த நாளுக்கு நாங்கள் கடந்து போகும்போது அவர் சொன்னார், அவரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன், இங்கெல்லாம் வந்திருக்கிறாரு, நம்ம கூட இஜிமண்டாய் கூட்டத்துக்கு ஊட்டிக்கெல்லாம் பஸ்ஸில் வந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் பெரிய பெரிய மோதிரம் போட்டுங்கிறார், கழுத்துலலாம் அவரை கடத்தினாலே பல கோடிகளை சம்பாதிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்னன்னா, அவர் சொல்கிறாரு, காசு வந்த ஒரு முறை ஒரு குஜராத்துக்கு போயிருந்தார். ஒரு சின்ன ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்றுட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த இடத்துல நான் ஒரு சர்ச்சை கட்டுவேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கையில் காசு இல்லை. அவரை முதல் முறை யாரோ ஒரு டிக்கெட் போட்டு கூட்டின்னு போயிருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இந்த குஜராத்தில் உங்களுடைய நாம மகிமைக்கென்று நான் ஒரு சர்ச்சை கட்டுவேன் என்று சொல்லி அவர் பொருத்தினை எடுத்து அந்த சர்ச்சை கட்ட அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு சர்ச்சை கட்டினார். அவங்க வீடு 100 ஆண்டு பழமை வாய்ந்த வீடு. எல்லாம் அந்த சேத்துலேயே கட்டின ஒரு வீடா. அவங்க அதை வாரி போடும்போது 40 வண்டி லோடு, அவ்வளோ என்னது அந்த களிமண்ணுங்களை வாரின்னு போனாங்க. அவர் சொல்றாரு, நான் எப்போ அந்த தீர்மானம் எடுத்தனும், எப்பொழுது எனக்கு எந்த லாபம் வந்தாலும் அதில் தசமபாகம் காணிக்க கொடுக்க உண்மையா இருந்தனோ, தேவன் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். நான் இன்னும் அவர் ஏறக்குறைய 10-15 ஆலயங்களை நார்த்தில் கட்டியிருக்கிறார், குஜராத்தில் கட்டியிருக்கிறார், இப்போ பஞ்சாபில் நான் கட்ட போகிறேன் என்று அவர் சொல்லின்னு இருக்கிறாரு. கர்த்தர் அவரை அவ்வளவாய் உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுங்களா? யார் என்ன கனப்படுத்துகிறாங்களோ அவர்களை நான் என்ன பண்ணுவேன், கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றேன். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அசட்டா பண்றோம். கர்த்தருக்கு என்ன நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு? பூமி நிறைவும் கர்த்தருடையது தானே. ஆமா, ஐயா அடிக்கடி அதான் சொல்லுவாரு, நீங்க கொடுக்குற காசெல்லாம் நான் ஒன்னு எடுத்து கவர்ல போட்டு இந்த ஆண்டவரே ஆடுன்னு தூக்கா போடுறோம். ஆனா கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு என்று கொடுக்குறோம். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கொடுங்க, சபையிலே குறைவு இல்லாதபடிக்கு கொடுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கும். இங்க பார்க்கிறோம், ஆகான் என்ன பண்ண, அசட்டை பண்ண. ஆனா ரேகாவு தேவனை அறிந்திருந்தார்.
இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனி என்ன ஆயிடும்? கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாய், தேவனை அறிகிறவர்களாய், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மூன்றாவதாக, அவள் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற ஒருவளாய் இருந்தாள். அவள் இரக்கத்தை நாடுகிற ஒரு ஸ்திரீயாய் இருந்தா. பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவங்க சொல்றாங்க, இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரிலே எனக்கு ஆணையிட்டு. அப்ப பாருங்க, நான் தான் காப்பாற்றி விட்டனே என்று அல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? தயவு செய்யுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, என் குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுங்க என்று தன்னை தாழ்த்துகிறவளாக இருந்தார். ஆனா அதே யோசுவா 7ஆம் அதிகாரம் 16லிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமே என்றால், இஸ்ரவேல் ஜனத்திற்கு எல்லாம் யோசுவா சொல்லிட்டான், யாரோ ஒருவன் இங்க என்ன இல்லை, சரியில்லை, எல்லா கோத்திரத்தையும் கூட்டினுவான். எல்லாரும் கூட்டின்னு வராங்க. ஆகானுக்கு தெரியும் தானே, ஆனா வாயை திறக்கல. ஒவ்வொரு கோத்திரத்துல இந்த கோத்திரம் அப்படின்றாங்க. ஆகானுக்கு தெரியும், ஆனா வாயை திறக்கல. இந்த கோத்திரத்துல இந்த குடும்ப வம்சம் சொல்றாங்க. ஆகானுக்கு தெரியும், ஆனா வாயை திறக்கல. என்னை கண்டுபிடிச்சா பாத்துக்கலாம், நான் மாட்டிக்கினா பாத்துக்கலாம். அது வரைக்கும் அவன் என்ன பண்ண? வாயை திறக்கல. ஐயா, நான் தான் ஐயா இந்த லூஸ் பட்டணத்தை ஜெயிக்க முடியாம போனதுக்கு காரணம் நான் தான் ஐயா, என்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் தான் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் இச்சிட்டேன், எடுத்துன்னு வந்துட்டேன், நான் தான் ஐயா என்று முன்னாடி வராம அவன் தன்னுடைய குற்றத்தை எவ்வளவு நாட்கள் மறைக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் மறைத்து வைக்க பார்த்தானே அல்லாம இரக்கத்தை நாடவே இல்லை. குடும்பத்தை தேடினாங்க, குடும்பத்துல இவனுடைய குடும்பம் வந்துச்சு. அப்புறம் கடைசியா யார் பேர் வருகிறது? ஆகான் என்று சொல்லும் பொழுது அவன் கூப்பிட்டு கேட்கிறார், ஒன்றும் மறைக்காமல் சொல்லு, ஒன்றும் மறைக்காம சொல்லுன்னு சொல்ற வரைக்கும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். மாட்டினா பார்த்துப்போம், என்னது? ஆமா, மாட்டாத வரைக்கும் மாட்டிக்கிட்டோம். அது பல நாள் திருடன். ஆமா, என்னைக்கு இருந்தாலும் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டு, மறைக்கவே முடியாது. பிக் பாஸ் தான் அந்த ஷோ, மறைய முடியாது, ஒளியவும் முடியாது, எங்க பார்த்தாலும் அது. அதே போல தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுதான்? உலாவிக் கொண்டே இருக்கிறது. எங்கேயும் பெட்ரூம்ல நீங்க போயிட்டு கதவை சாத்திட்டா எங்களால் உள்ள வர முடியாது, ஆனால் உள்ள ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார். பெட்ஷீட்டை மூடிக்கினா உள்ள என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவான இடம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. மாட்டிக்கினா பார்த்துக்கலாம், மாட்டிக்கினா பார்த்துக்கலாம். ஆனால் நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப தேவனுக்கு முன்பதாய் தாழ்த்துகிறவர்களாக இருக்கும். ஆகானுக்கும் இந்த ரேகாவுக்கும் இருந்த வித்தியாசம் என்னவென்றால், அவங்க தன்னை தாழ்த்தினாங்க, எனக்கு தயவு கொடுங்க, என் குடும்பத்திற்கு தயவு காண்பீங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? எனக்கு தயவு கொடுங்க, என் குடும்பத்தை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. மாட்டிக்கும் போது பார்த்துக்கலாம். வேதம் சொல்லுகிறது இவ்விதமாய். நீதிமொழிகள் 28:13 தெரிஞ்ச காரியம் தான். என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து. ஆமா, இன்னைக்கு ஆகானை போல பார்த்துக்கலாம் நினைச்சுக்கிறீங்க. நீங்க பார்த்துக்கலாம் நினைக்கிறது இட் வில் பிகம் டூ லேட். பார்த்துக்கலாம்ன்றீங்க. ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்க இயேசுவை பார்க்க வேண்டிய நாளா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு தான் இயேசுவை பார்க்க வேண்டிய நாளா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இல்லை? நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை திருப்பி சொல்றேன். பெனிஹின் கூட்டத்தில், ரெனால்ட் பாங்கே கூட்டத்தில் ஒரு ஊழியக்கார், செத்து போன ஊழியக்கார் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் சாவதற்கு முன்பதாக அவர் மனைவியோடு கூட சண்டை போட்டுட்டார். சண்டை போட்டுட்டு கோபமா
வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பயங்கர சீரியஸு. அவங்க மனைவிலாம் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸில் இருக்கும்பொழுது கூட அவர் சொல்கிறாரு, பத்திரம் இங்கே இருக்குது, பணம் இவ்வளோ இருக்குது, இங்கே வாங்கியிருக்கிறேன், அங்கே வாங்கிக்கிறேன் எல்லாம் சொன்னார். ஆனால் மனைவின் இடத்துல நான் பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்க செத்துட்டார். ஆம்புலன்ஸில் போகும்போதே செத்துட்டாரு. செத்துக்குமே நேராக பரலோகத்துக்கு போனார். உண்மை நடந்த சம்பவம். இந்த சாட்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இந்த சாட்சியை யூடியூப்பில் பார்க்கலாம். அப்போது அவர் நேராக பரலோகத்துக்கு போனார். பரலோகத்தில் போனால் தேவதூதன் இருக்கிறான். வந்து நிற்கிறார். அவர் பாஸ்டர் என் பேர் இருக்கா பாருங்க. இல்லையே, உங்கள் பேர் இல்லையே. நான் ஊழியக்காரங்க, இத்தனை வருஷமாக ஊழியம் செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கிறேன், என் பேர் இருக்கும் பாருங்க. இல்லைங்க, உங்கள் பேர் இல்லை. அவர் ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். ஊழியக்காரர் பேசும்பொழுது இந்த தேவதூதனுடைய கரத்தில் ஒரு வேதாகமம் வந்துச்சு. அந்த வேதாகமத்தில் உன் கடனாளிகளுக்கு நீ மன்னிப்பது போல உன் கடன்களை தேவன் மன்னிப்பார் அப்படி என்ற வசனம் வந்துச்சா. வந்ததுமே அவர் கேட்டாரா, உன் மனைவியை மன்னிச்சியா? உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஆவேசமாக பேசினவர், ஊழியக்காரன் நான் இத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கிறேன், இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு சொன்னவர், நீ மன்னிச்சியான்னு கேட்டதுமே அவரால் என்ன பண்ண முடியல, பதில் சொல்லவே முடியல. அவருடைய இருதயம் அப்படியே சோர்ந்து போயிடுச்சு, மன சஞ்சலம் ஆயிடுச்சு. அவர் உடனே சொன்னாரா, ஐயா இல்லையா, நான் மன்னிக்கல, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் கீழே போயிட்டு என் மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுடுறேன்னா இனி வாய்ப்பு. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னன்னா, அவங்க ஒய்ஃபு அந்த ஆம்புலன்ஸை நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அடக்க ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தாமல் இந்த ரெனால்ட் வாங்கி மீட்டிங்க்கு நேராக ஆம்புலன்ஸை கொண்டு போனாங்க. எடுத்துன்னு போய் வைத்திருக்கும்பொழுது அவர் இங்கே ஒரு பணம் இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர் சொன்னாரா, மரித்த சரீரத்திற்கு இப்பொழுது தேவன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்ன பொழுது அங்கே மரித்திருந்த அந்த ஊழியக்காரர் உயிரோடு கூட எழுந்து பண்ணார். அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒருவேளை நம்ம போயிட்டா, நம்ம மனம் தாழ்மை அடையாம மன்னிப்பு கேட்காம மனம் திரும்பாம பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன், எங்கள் மாமியார் கிட்ட நாளைக்கு மன்னிப்பு கேட்டுடுறேன், எங்கள் மாமனார்கிட்ட நாளைக்கு மன்னிப்பு கேட்டுடுறேன், நாளைக்கு அவங்கள பார்த்து நான் பேசிடுறேன், நாளைக்கு நான் மனம் திரும்பிடுறேன், நாளைக்கு நான் எடுத்ததை திருடுனதை நான் திரும்பி கொடுத்துட்றேன், பொய் பேசுனதை நான் போய் நேராக பேசி நான் சரி செஞ்சிடுறேன், நாளைக்கு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களே. இந்த ஆகான் கடைசி நேரம் வரைக்கும் அமைதலாக இருந்ததினால அவனுடைய முழு குடும்பமும் அழிக்கப்பட்டது, தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமல் போயிட்டு. அப்போ 20ஆம் வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. பாருங்க, கேயாசி என்ற ஒருத்தன் இருந்தான். தெரிஞ்ச சம்பவம் தானே, அந்த சம்பவத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பதாக என்னவா பண்ண வேண்டிய எல்லாத்திலும் ஒரு வேலையை செஞ்சுட்டான். என்னது, செய்ய வேண்டிய எல்லா திருட்டுத்தனமும் செஞ்சுட்டு உள்ள போய் எஜமானனுக்கு முன்பதாக கொஞ்சமும் கூச்சம் இல்லாம என்ன பண்ணாரு, நானும் நல்லவன் தாங்க, முதல் சண்டைனா ராமோஜன் எடுக்கிறேன், ஆராதனைக்கு வந்துடுவேன், காணிக்க கொடுப்பேன், ஒயிட் ஷர்ட்ல வந்துருக்கிறேன், நல்லா பேசுவேன், நானும் நல்லவன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச குற்றத்திற்கான பரிகாரத்தை தேடாம வந்து நிற்கிறான். வாசிங்க, கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியே எங்கும் போல. நான் சொல்றாரு, எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு தான் வயசாயிடுச்சே, வெளில கூட வரமாட்டீங்களே, இங்கே தான் சுத்தின்னு இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், நான் ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான், குற்றத்தை மறைக்கிறவன். ஆமாம், தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னாரு, நாகமான இடத்துல இருந்த அந்த குஷ்டரோகம் உனக்கும் உன் சன்னதிக்கும், ஏன்னா இறக்கத்தை தேடலை, எல்லாம் ஏவாள் சன்னதி தானே, யாருன்னு அவனுக்கு பழத்தை குத்துது, இருக்கிறாங்களே ஆதாம்
ஆதாம் கிட்ட கேட்கும் போது இது இருக்குது ஏவாளை கேட்டால் இது இருக்க பாம்பு. அதே போல் நம்மளும் என்ன பண்ணுறோம், குற்றத்தை மறைத்து வேற ஆள்கிட்ட காண்பித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ராகா ஆகா யாரா இருக்கிறீங்க? இன்னைக்கு யோசித்து பாருங்க. விட வேண்டியதை விடுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். She saw the opportunity time to be escaped. ஒரு ஆபத்து வருகிறது என்று தெரிந்த பொழுது அந்த ஆபத்திற்கு தப்புவது எப்படி என்ற வாய்ப்பை தேடினார். ஆனால் இந்த மனுஷன் எப்படி என்றால், ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த யுத்தத்திலே தன் ஜனத்தோடு நிற்கிறதை பார்க்கிலும் தன் சுயநலத்தை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக ஓடுகிறவனாயிருந்தான். ஒரு ஆபத்து, ரெண்டு இடத்துலையுமே ஆபத்து தான். இவங்களும் யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். யுத்தம் இந்த எரிகோக்கு விரோதமாக நடக்கிறது. அப்ப இந்த ஸ்திரீ சொல்றாங்க, என்னை தப்பித்துக் கொள்ளணும், நானும் என் குடும்பமும் தப்பித்துக் கொள்ளணும், நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருங்க, இது அபாயமான நாட்களா இருக்கிறதே, நான் தப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த கஷ்டமான நாட்களிலே தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கும்பொழுது ஒருவன் என்ன பண்றான், அந்த கஷ்டமான நாட்களிலே எனக்கு என்ன கிடைக்கும். இன்றும் நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்குது. நான் காலைல சொன்ன பாருங்க, ஒரு சபையில் பாஸ்டர் அவங்க சர்ச்சில் சொன்னார், இன்னும் 2 வருஷத்துல இந்தியாவில் ஒரு பெரும் பஞ்சம் வரப்போகிறது, நீங்கள் வீட்டில் தோட்டம் போடுங்க, உங்கள் வீட்டுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வீட்டில் நாட்டி வைங்க, கோழி ஆடுகள் எல்லாம் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க, ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது. நான் காலைல கூட சொன்னேன், அமெரிக்காவினுடைய ₹1 நம்மளுடைய ஊருக்கு ₹90. அவங்க இங்கிலாந்து தேசத்தினுடைய ₹1 இந்தியா தேசத்துக்கு ₹110. அப்ப நம்மளுடைய தேசத்தினுடைய நிலைமை எவ்வளவு கீழே போய் கொண்டு இருக்கு பாரு. இயேசு வருவதற்கான அடையாளங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிற பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான யுத்தத்தின் செய்திகள், இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த நாட்களில கூட நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு என்ன கிடைக்கும். ஆனால் அபாய நாட்களிலே அந்த ஸ்திரீ ஒண்ணு யோசிச்சா, நான் மாத்திரம் இல்ல, என் குடும்பம் எப்படி தப்பித்துக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்ந்தா என்ன, கையில பணம் வந்தா போதும், எப்படியோ வாழ்ந்துட்டோம், எப்படியோ காலத்தை தள்ளிட்டோம். ஆனால் இந்த காலம் எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஒரு பஞ்ச காலம் வந்தபோது பின்பு குஷ்டரோகிகள் 4 பேர் அவங்க சொல்றாங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மே சுமரும் என்று சொல்லுகிறார். இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் இருக்கு. இதுவரைக்கும் அவங்க அனுபவிக்காத பல காரியங்கள் இருக்கு. நல்ல ஆடைகள் இருக்கு, நல்ல ஆகாரங்கள் இருக்கு, நல்ல பழ வகைகள் இருக்கு. எவ்ரிதிங் தே வாண்ட் இட்ஸ் தேர், அங்க இருக்கு. ஆனா அவங்க சொல்றாங்க, இதை நம்மளே அனுபவிச்சுட்டு இருந்தா சரியில்லை, இது நற்செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு நேரம். அநேகர் அழுது கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் அமைதியா இருக்க கூடாது, நம்ம போலன்னா குற்றம் நம்மே சுமரும் என்று சொல். இன்றும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த கடைசி நாட்களில வேணும், நம்மளுக்கு பணம் வேணும். பணம் இல்லாம இப்பெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாது, பணம் வேணும். ஆனா பணம் சம்பாதிக்கிற அதே வேளையில தேவனுடைய நற்செய்தியை எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சொல்லணும். தேவனுடைய நற்செய்தியை சொல்லணும். தப்பித்து கொள்ளக்கூடிய வழி நமக்கு தெரிஞ்சிருந்தும் காமிக்காம போனா எப்படி இருக்கும். ஒரு முறை நான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டான வரேன், எனக்கு முன்னாடி போறவங்க போலீஸ் நிற்கிறான், திரும்ப ஏன்னா எல்லாம் ஆப்போசிட்ல வராங்க. அங்கே கார்னர்ல பெட்ரோல் பங்க் ஓரத்தில் போலீஸ்காரன் நின்று இந்த சைடு போறவங்க எல்லாம் புடிச்சுன்னுக்கிறான். ஒருத்தனுக்கு இதாங்க அழகா பண்ணான், நடு ரோட்டில் வண்டி ஓட்டின்னு இந்த சைடு வர ஆட்டோக்காரன் பைக்காரன்லாம் சொல்றான், போலீஸ் நிற்கிறான், திரும்ப போலீஸ்காரன் நிற்கிறான், திரும்ப போலீஸ்காரன் நிற்கிறான், திரும்ப. பாருங்க, ஒரு சின்ன காரியம் தான், ஒரு சின்ன ஃபைன் தான், ஒரு சின்ன அரெஸ்ட் தான். ஆனா அதுக்கு ஒருத்தன் என்ன பண்றான், பிரயாசம் எடுக்கிறான், போகாத இந்த வழியில அங்க காவல்காரன் நிக்கிறான், உன்னை பிடிப்பான், உன்னை ஃபைன் போடுவான், நீ திரும்பு. ஆனா இன்னைக்கு ஜனங்க எங்க போய் கொண்டு இருக்கிறாங்க, எரிகிற அக்னிக்கு நேராய் போகிறாங்க. நித்திய அழிவு, நித்திய வேதனை.
ஒரு பயங்கரமான உபத்திரவ காலத்திற்கு நேரா போயின்னு இருக்கிறாங்க. பக்கத்திலே வந்தா கூட நம்ம என்ன பண்ணல, வாய் திறந்து சொல்லுதே. நீ எக்கன்னா கெட்டுப்போ, எனக்கு இன்னைக்கு சம்பாதிச்சிடணும் அவ்வளவுதான், இன்னைக்கு எனக்கு பணம் வந்துடணும் அவ்வளவுதான், நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு அவ்வளவுதான், என்னென்னலாம் சுருட்ட முடியுமோ சுருட்டி என்ன பண்ணா ஒளிச்சு வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்க சொல்றாங்க, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும், விடுகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. அப்ப இங்க ஆகான் ரேகாபை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு உலக பிரகாரமான ஸ்திரீ என்று நினைச்சோம். ஆனா அந்த ஸ்திரீக்குள்ள தெய்வீக நிறைய குணங்கள் இருந்துச்சு, நல்ல காரியங்களை ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருந்தால் என்றால் நல்ல காரியத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. தேவன் யாரு அறிந்திருந்தாங்க, அவங்க இரக்கத்தை நாடினாங்க, தப்பித்துக் கொள்ளுகிற வழியை பிடித்து கொண்டாங்க. ஆனால் இந்த ஆகான் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால் கண்டதை அவன் இச்சித்தான், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். அவன் செய்த காரியம் தன்னை தாழ்த்தவில்லை, குற்றத்தை மறைத்து வைக்க பார்த்தான். கடைசியா நம்ம பார்க்கிறோம், தப்பித்துக் கொள்கிற வழி தெரிஞ்சிருந்தோம், எல்லாரும் யுத்தம் பண்ணின்னு இருக்கிறாங்க, ஆனா தன் சுயத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். என்று இந்த மாலை ஆராதனையில் வந்திருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் செய்தி. கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது ஒரு ஆசீர்வாத செய்தி அல்ல. ராகாவை போல தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழி உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கோடீஸ்வரர்கள் இருக்கிறான், நம்ம ஆசைப்பட்டு தூரத்துல இருந்து பார்க்கிற கோடி கணக்கான பணம் செலவிட்டு ஒரு காரை வாங்கி போட்டுக்கிறாங்க. சிலர் கட்டினுக்கிற வாட்சுங்களை எல்லாம் காமிக்கிறாங்க. 80 லட்சம் ரூபாய் வாட்ச், 100 ரூபாய் கட்டுற வாட்சும் அதே டைம் தான் காமிக்குது. 80 லட்சம் ரூபாய் கட்டுற வாட்சும் ஷூவை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு, சாதாரணமா இருக்கு, போட்டு காமிக்கிறாங்க 4 லட்சம் ரூபாய் ஷூ அப்படின்னு. அதுல என்ன ஸ்பெஷல் நம்மளுக்கு தெரியல, எல்லாம் அப்படி இருக்கிறோம். அப்பா இப்படி கோடி அப்படி கோடி எல்லாம். என்னுடைய கூட காலேஜில் அங்கே படிக்கும் பொழுது, இங்கிலாண்டில் படிக்கும் பொழுது, அவங்க ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு பொண்ணை பாரிஸ் வரைக்கும் கூட்டின்னு வந்தாங்க. பாரிஸில் போய் ப்ரொப்போஸ் பண்ணி மோதிரத்தை போட்டுட்டு திருப்பி வர்றதுக்கு அவ்வளோ தூரம் ஃப்ளைட்டில் போயிட்டு வராங்க. அப்பா இப்படிலாங்கிறாங்களே, ஆனால் வழி தெரியாது, வழி தெரியாது. ஆனா உனக்கு தெரியும், சபைக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க? உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். உங்களை பேச விட்டா தெரியும் யாரை பத்தி குறை பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன வருது வாயில இருந்து. பாராட்டி கொண்டே தான் இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், அவர் நினைச்சா கூட அவராலே என்ன பண்ண முடியாது, இரக்கம் பாராட்ட முடியாது. இப்போ உங்களுக்கு இரக்கத்துக்கு நேரம் தான் இருக்கு. மனம் திரும்புங்க, குற்றத்தை விடுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, தேவனை தேடி வாங்க. எல்லாரும் யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற, எழுப்புதலுக்காக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில நேற்று மூடப்படுகிறது. ஒவ்வொரு ஊர்லயும் முன்னாடிலாம் நம்ம எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணா எல்லாரும் வந்துருவாங்க, ட்ரம் அடிச்சா ஊரே வந்துடும். இன்னைக்கு போய் அங்க சவுண்டு கேட்டா போதும், ஒரு சின்ன பையன் வந்தே கேட்கறான், எங்கேயா வரீங்க, உங்க ஜனம் யாரும் இங்க இல்லை, அங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அப்போ சவுண்டு போடாதீங்க, அங்க மட்டும் போய் ஜோம் பண்ணிட்டு போங்க. எங்க போய் ஜோம் பண்ணுங்க, அந்த வீட்டுக்கு தானே வந்தீங்க, அந்த வீட்டுக்கு மட்டும் ஜோம் பண்ணுங்க, இங்க எல்லாம் நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கு. ஆனா நீ அப்படி போய் ஊர்ல சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், உங்க எதிர் வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், உங்க கூட படிக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறான், உன்னோடு கூட பேசி சிரிக்கிற ஒரு சகோதரன் இருக்கிற, ஒரு சகோதரி இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா நன்மை நம்ம என்ன பண்றது இல்லை, சொல்லுறதே இல்லை. இன்னைக்கு நீங்க ஆகானா இருக்கிறீங்களா, ராகாவா இருக்கிறீங்க?